ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு இன்ட்ரெஸ்டிங் ரிவ்யூ சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற மூவி என்னன்னா கிஸ் படம் ரசிகர்களிடையே வெளியே என்ன மாதிரியான வரவேற்பு பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துலாங்களா. இந்த படம் பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட ஒன்லைன் என்னன்னா, ஒரு ஹிஸ்டாரிக்கல் மேஜிக் புக் வந்து ஒரு ஹீரோவோட கையில் கிடைக்குது. அது வந்து அவரோட லவ் லைஃப்லையும் பர்சனல் லைஃப்லையும் என்ன மாதிரியான மாற்றத்தை ஏற்படுத்துது, அதை ஒரு பாசிட்டிவாக முடிஞ்சுதா நெகட்டிவாக முடிஞ்சுதா, இதுதான் இந்த படத்தோட ஒன்லைன். இந்த படத்தில் இருக்கக்கூடிய பாசிட்டிவ்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துருவோம். இது வந்து நம்ம சதீஷ் கிருஷ்ணன் இயக்கியிருக்காரு. அவர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக மேக் பண்ணியிருக்காரு. அவர் வந்து கண்டிப்பாக அவர் வந்து இந்த மாதிரியான ஒரு டைரக்ஷனை கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணிட்டு வந்தாருன்னா கண்டிப்பாக அவருக்கு ஒரு நல்ல ஒரு ஃபியூச்சர் இருக்குது. நல்ல படங்கள் தமிழ் ரசிகர்களுக்கு விருந்தளிப்பாருன்றதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. கண்டிப்பாக கவின் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம சொல்லி ஆகணுங்க. கவின் வந்து ஒரு யங் ஹீரோஸில் ஓகேப்பா, இவரெல்லாம் நம்ம தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா யங் ஹீரோஸ்க்கு ஒரு பஞ்சமாக தான் இருக்குது. இதில் கவின் மாதிரியான ஆட்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சம் நம்பிக்கைகள் வந்து அப்பப்போ கொடுத்துட்ருக்காங்க. அதில் இந்த படம் கண்டிப்பாக ரசிகர்களை வந்து திருப்திப்படுத்திருக்குன்னே சொல்லலாம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பிரீத்தி நல்லா ஆக்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம ஆர்ஜே விஜய் நல்லா, அவர் வந்து பார்த்தீங்கன்னா படம் ஆரம்பிக்கும் போது இவர் வீட்டு கணேஷ்லாம் வந்து ஏதோ மொக்கா தான் பண்ண போகிறாங்கன்னு நினச்சோம். ஆனால் பக்காவாக பண்ணிட்டாங்க. அவங்களோட போர்ஷன்ஸ் எல்லாமே வந்து ஆஹா ஓஹோ அப்படின்னு சொல்லலைனாலும் அட்லீஸ்ட் வந்து நம்ம ஒரு சுமார் ரகமாக ரசிக்கிற ரகமாக இருந்துச்சு, ஓகே ரகமாக இருந்துச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட நெகட்டிவ்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, இந்த படத்தில் வந்து ஒரு மியூசிக்லாம் வந்து ஒரு பெரிய லெவலில் இல்லைங்க. அதுக்கப்புறம் ஒரு சாங்ஸ்லாம் வந்து ஒரு பெரிய லெவலில் இல்லை. நெக்ஸ்ட்டு ஒரு படம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லென்த்தாக இருக்குது. அவங்க சொல்ல வந்த கதையும் ஆரம்பத்துலேருந்து வந்தது கொஞ்சம் ஒரு லென்த்தாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. மற்றபடி வந்து ஒரு ஓகே ரகமான கதை. அப்புறம் இந்த படத்தில் ஹீரோயினை காட்டும்போது பார்த்தீங்கன்னா அவங்க அவ்வளோ சீக்கிரம் லவ்வில் இன்வால்வ் ஆக மாட்டாங்கன்ற மாதிரி காமிச்சு கடைசியில் ஈஸியாக லவ்வில் வந்து இன்வால்வ் ஆகிற மாதிரி காமிக்கிறாங்க. அது கொஞ்சம் வந்து ஒரு எடுக்காத மாதிரி இருந்துச்சு. மற்றபடி இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலாக ஒரு ஓகே ரகமான படம். இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி வாய்ஸ் ஓவர் கொடுத்துருக்காரு. அந்த ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் வந்து அந்த ஹிஸ்டாரிக்கலுக்கு ஒரு அனிமேஷனில் காட்டுறதுலாம் பார்த்தீங்கன்னா அவரோட வாய்ஸ் வந்து நல்ல அவரோட வாய்ஸ் வந்து எப்பயுமே நல்லா தான் இருக்கும். இதில் சொல்லவே தேவையில்ல, சூப்பராக பண்ணியிருக்காரு. கவினோட ஆக்டிங்கை பற்றி நம்ம கண்டிப்பாக சொல்லி ஆகணுங்க. கவினோட ஆக்டிங் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சில சீன்ஸ்லலாம் ஒரு 30 மூவிஸ் 40 மூவிஸ் பண்ண மாதிரி ஒரு நல்ல ஒரு மாஸ் ஹீரோ ரேஞ்சுக்கே அவர் வந்து ட்ரை பண்ணி அவர் வந்து பார்த்தீங்கன்னா அழகாக அவருடைய ஆக்டிங்கை வந்து வெளிக்காட்டுறாரு. அதெல்லாம் வந்து கண்டிப்பாக பாராட்டி ஆகணும். பிரீத்தி வந்து பார்த்தீங்கன்னா லவ் சீன்ஸ்லாம் அப்படி தத்ரூபமாக நடிக்கிறாங்க. அதெல்லாம் நம்ம கண்டிப்பாக வந்து இந்த படம் வந்து இவங்களுக்கு ஒரு ஓகே ரகமான படம். ரசிகர்களை கண்டிப்பாக ஓரளவுக்கு திருப்திப்படுத்துகிற மாதிரியான ஒரு நல்ல படம். இதெல்லாம் நம்ம மிஸ் பண்ணக்கூடாது. இந்த படத்தை தமிழ் ரசிகர்கள் கொண்டாடி இந்த மாதிரி படத்தை என்கரேஜ் பண்ணாதான் நல்ல படங்கள் வரும் அப்படிங்கிறத மனசில் வச்சுட்டு இந்த படத்தை எல்லாரும் போய் தியேட்டரில் பாருங்கள், என்கரேஜ் பண்ணுங்கள். இந்த படத்துக்கு நம்ம இன்ட்ரெஸ்டிங் ரிவ்யூ கொடுக்கக்கூடிய மார்க்குகள் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக 10க்கு 6.2 கண்டிப்பாக தரலாங்க. நெக்ஸ்ட் ஒரு நல்ல படத்தோட ரிவ்யூவில் பார்ப்போம். பாய்.